துலா லக்னத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலா ராசி காலச்சக்கரத்தின் 7ஆம் இடம் காம திரிகோண ராசி அப்படின்னு சொல்லலாம். இன்ப ராசி. இவர்களுக்கு காதல் வரலன்னா வேற யாருக்கு வரப்போகுது? அவ்வளோ அருமையாக காதலிக்கக்கூடியவர்கள், காதலில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த துலா ராசி சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. சுக்கிரன் அதிகப்படியான வலிமை பெற்றிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எப்படி காதல் வரும், இவங்க காதல் வந்தால் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, ஆண் பெண் இருப்பாளருக்கு எப்படி இருக்குது, எப்படி அவங்க ரொமான்ஸ் வெளிப்படுத்துகிறாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க என்ற அனைத்து விஷயங்களும் அவங்க பொதுவான குணங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதையெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கலாம். துலா ராசி இது சின்னமே தராசு அப்படின்னு சொல்லலாம். நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், யாரையும் எளிதாக எடை போட்டுருவாங்க. ஒரு 4 வார்த்தை பேசினாலே போதும், நேரில் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு ஃபோனில் பேசினா கூட இவங்க இப்படித்தான் A to Z அவங்கள பற்றி ஒரு புரிதலை அவங்க அறிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கே ஒரு அநியாயம் அதர்மம் நடக்குதோ உடனே தட்டி கேட்க புறப்பட்டுருவாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உடனே கொதிச்சு எழுந்துருவாங்க. வேகமாக போய் விரைவாக கேட்டுடுவாங்க. மற்றவங்களுக்கே கேட்கும்போது அவங்களுக்குன்னா சும்மா விட்டுருவாங்களா என்ன? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் நிறைய இருக்கும். தோற்றப்பொழிவு உண்டு, கம்பீரமாக இருப்பாங்க. அதே போல் தன்னை அழகுப்படுத்திக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உடையவர்கள். அவங்கள அழகாக காட்டிக்குவாங்க. அதே போல் நல்லா ஒரு லக்ஸுரியாக வாழ்கிறதுக்கு, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு நாட்டம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட அதற்கான ஒரு அங்கீகாரமும் ரெகனைஸும் கிடைக்க மாட்டுது. அதனால் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பந்தா பண்ணுவாங்க பெருசாக, அது அவங்களுக்கு கைவந்த கலை அப்படின்னு சொல்லலாம். இவங்க பேச்சு செயல் நடவடிக்கை எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். சுக்கிரனுடைய வீடு இல்லவா, இவங்களும் மற்றவங்களை அவ்வளோ அழகாக கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அதுவே ஒரு பிரிவுக்கும் காரணமாகிடுது அப்படின்னு சொல்லலாம். இவங்க விட்டு கொடுக்கும்போது பார்ட்னரும் விட்டு கொடுக்குறாங்க ரொம்ப அழகாக அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் காதலில் மிகப்பெரிய உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள். இவங்க ப்ரப்போசல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப தைரியமாக பண்ணுவாங்க. ஒரு பயந்தோ ஒரு தயங்கியோ இருக்க மாட்டாங்க. நல்லா ஒரு போல்டாக பண்ணக்கூடியவங்க. ஒரு சிலர் பயப்படவும் செய்கிறாங்க. அதே போல் ஒரு தலை காதல் கூட ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பெரும்பாலும் காதல் இவங்க ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் முதல் காதல் வெற்றி அடைவது ரொம்ப குறைவு. இவங்க 2வது காதல் வெற்றி அடையுது, அது திருமணத்திலையும் முடிக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க காதல் பண்ணிட்டாங்கன்னா அந்த காதலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பொய் சொல்லுவது பிடிக்காது. அதே போல் மறைத்து பேசுவது இவங்களுக்கு பிடிக்காது. ஒரு வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவருடைய 7ஆம் பாவம் மேஷ வீடாக வந்துடும். பெரும்பாலும் இவருடைய பார்ட்னர் ரொம்ப ஹார்டானவங்களாக இருப்பாங்க. அதே போல் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பாங்கலாம். அதே போல் அவங்களுக்கு கோபம் டென்ஷன்லாம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ரொம்ப அடமண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள். அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஏதோ செவ்வாயுடைய வீடுன்றதுனால கருத்து வேறுபாடெலாம் இருக்கும். கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இருந்தாலும் இவங்க கிட்ட பிரிவு என்பது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அவங்களுடைய பார்ட்னர் ஹார்டாக இருந்தாலும் அவங்க உறவுன்னு யாருன்னா வந்தாலே அவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர்னும் போது அங்கே கொஞ்சம் கடுமை காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு டிப்ரெஸ் ஆகும். வாழ்க்கை துணையால் ஒரு சில கவலை இருக்கும். அவங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. இல்லை அவங்களால பாதிக்கப்பட்டு என்னடா அப்படி பாதிக்கப்பட்டுமேன்னு மனம் வருந்தக்கூடியவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்க காதலில் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. காதலுக்காக சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கை துணைக்கும் சப்போர்ட்டாகவே இருப்பாங்க. சண்டை சச்சரவு வந்தால் கூட குடும்பத்தை அரவணைத்து போகக்கூடியவர்கள். தான் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள். அதனால் குடும்பத்திலே பிரச்சனை வந்தால் கூட நம்ம பிள்ளைகளுக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இப்பேற்பட்ட துளாராசி அன்பர்களில் வாழ்க்கையில் பிரிவு என்பது ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க விட்டு கொடுத்து போயிடுறதுனால பிள்ளைகள் மேலும் பாசம், துணை மேலேயும் பாசமாக தான் இருக்கக்கூடியவர்கள். சுக்கிரனுடைய வீடு அல்லவா, அதனால் அன்பு காதல் இவங்க கிட்ட அதிகப்படியாகவே ஊற்றெடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட குணநலங்களை கொண்ட துலா ராசி ஆண்கள்
காதலில் எப்படி வந்து அவங்களுடைய உறவு இருக்குது, அதே போல் அவங்களுடைய ரொமான்ஸ் எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, காதலுக்கு முன்பின் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். அவங்க வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடியவர்கள், எண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு பிடித்தமானதை தான் நான் கல்யாணம் செய்வேன், நீங்கள் சொல்கிறதுக்காகவும் நீங்கள் சொல்கிறவங்களையும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போல்டாக சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதிர்ப்பாளர்கிட்ட ஈர்ப்பு இருந்தால் மட்டும்தான் இவங்க நெருங்குவாங்க. ஏன்னா இது சுக்கிரனுடைய வீடு அல்லவா, சுக்கிரன் மூல திரிகோணம் பெற்று பலமா இருக்கும். அப்ப இவங்களோட பேசிக் ஒரு விருப்பமே, ஒரு அட்ராக்ட் எதிர்ப்பாளர்கிட்ட என்ன இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னா, நல்ல அழகு இருக்கணும், நல்ல உடல்வாகு இருக்கணும், தோற்றப்பொழிவு இருக்கணும், அவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு பேசும் திறன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே போல ஒரு நடனம் நாட்டியங்கள்ல வந்து அவங்க ஒரு ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல ஒரு பிஹேவியர் அவங்க கிட்ட ஒரு நல்லா சிறப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல நல்ல வெல்த்ல ரொம்ப ஒரு செல்வ செழிப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. உடல் பலம் அதை தாண்டி மனபலமும் அவங்க கிட்ட இருக்கணும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள். ஸ்பெஷல் அட்ராக்ஷன் ஏதாவது இருந்தால் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதற்கு பின்னாடி தான் அவங்க வந்து அறிவாற்றலையே எதிர்பார்க்குறாங்க. அதனால் துளாராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவங்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அழகு அவங்கள வந்து வசீகரிக்கணும். ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக அழகாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க அட்மையர் ஆகிடுறாங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான அப்ரோச்சாக இருக்கும். அது தராசிலி அதனுடைய சின்னம். அதனால் எதிராளிகிட்ட போய் அவங்க விருப்பத்தை சொல்லுவாங்க. அவங்க நிராகரிச்சா கூட மீண்டும் போய் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்தவர்கிட்ட போய் தெரிவிச்சிடலாம். ஏன்னா இது வந்து சுக்கிரனோட வீடு இல்லையா, இது இல்லாட்டின்னா இன்னொன்று பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தையும் அது கொடுத்துரும். ஒரு சிலர் வந்து இந்த மாற்றத்தை ஏற்றுக்குவாங்க, ஒரு சிலரால் வந்து மாற முடியாது, அப்படியே ஒன் சைடாகவே இருந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். துளாராசி ஆண்கள் வந்து அவங்க லவ் எமோஷன்ஸ் எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இருக்காது. எதிர்த்தரப்பும் வந்து ஓகே சொல்லிடுச்சு, அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, கமிட் ஆயிடுச்சுன்ற ஒரு தைரியத்தில் போய் எல்லா விஷயமும் கடகடன்னு ஷேர் பண்ணிடுவாங்க. நாலேஜ், இவங்களுக்கு என்ன பிடிக்கும், இவங்களுடைய ஃபேமிலியை பற்றி, அப்புறம் இவங்களுக்கு என்ன விருப்பம், இவங்க ஏம் என்ன, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், பின்னாடி நான் அப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன், இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து ரொம்ப வேகமாக சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நேரம் பேசுவாங்க. வேற அந்த காதல் அப்படியே திளைச்சி போய் உருகி உருகி காதலிப்பாங்க. இந்த அழகன் படத்தில் மம்முட்டியும் பானுப்பிரியா விடிய விடிய பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஆத்மார்த்தமாக அவங்க அன்பை வெளிப்படுத்துறதோடு மட்டும் அல்லாமல் அவங்க ரொம்ப வந்து அதில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு லவ் பண்ணுவாங்க. இது சுக்கிரனுடைய வீடு அல்லவா, அதாவது அவங்க ஆழமான ஒரு ஆத்மார்த்தமான அன்பை வந்து அவங்க வந்து அதிகப்படியாக தேடுவாங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். துளாராசி ஏற்கனவே வந்து இயற்கையாகவே அதனுள் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு 15 வயசு ஆகுது, ஒரு இளைஞனாக ஆகும்போது அவங்களுக்கு அந்த காதல் உணர்வு வந்து அதிக அளவு ஏற்பட்டுடும். அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணம் ஓடும், நம்மளுக்குன்னு ஒரு பார்ட்னர் இருந்தால் நல்லா இருக்குமே, பேசினா நல்லாயிருக்கும், அவங்கக்கிட்ட அவங்கள பார்த்தா நல்லாயிருக்கும், அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து இவங்க ரொம்ப அதில் விருப்பமாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம். பொது இடங்களில் வந்து நல்லா யாருன்னா ரொம்ப ஒரு அழகாக இருக்கிறாங்க, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனோடு இருக்கிறாங்கன்னா இயற்கையாகவே இவங்க வந்து அதை அதிகப்படியாக ரசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தாம்பத்தியத்தில் வந்து அதிகம் ஆர்வமுடையவர்கள், அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பார்ட்னரும் வந்து அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், அதற்கு அவங்க ஒத்துழைக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள். திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பொறுப்பு, அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பு, அதிகாரம், பலம் இதெல்லாம் வந்து நல்லா சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது சுக்கிரனுடைய வீடு அல்லவா, அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் வெல்த்லாம் இவங்ககிட்ட வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு வண்டி வாகனம், ஒரு சிலருக்குலாம் ஒரு நிலபுலன், இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதை தாண்டி இவங்களுக்கு நல்ல ஒரு உடல் தோற்றம், மனதிடம், இளமையான தோற்றத்தோடயே இருப்பாங்க. ஒரு 60 வயசு ஆனால் கூடவே இளமை ஊஞ்சலாடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் துளாராசி அன்பர்கள் வந்து, அதுவும் ஆண்கள், அவங்க வந்து தன்னுடைய காதல், தன்னுடைய
ரொம்ப டீப்பான ஒரு ஆசை, அதே போல் விருப்பம், திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய உறவு, இதில் எப்போதும் வந்து அவங்க ரொம்ப ஒரு அதீத ஈடுபாடோடையே இருப்பாங்க. அதுலேயும் வந்து ஒரு இளமை காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இளமையின் வேகம் எப்போதும் அவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா அந்த சக்தியை வந்து இந்த சுக்கிரன் கொடுத்துருவாரு. அதனால் 60லையும் வந்து அவர்கள் மனதில் வந்து காதல் துளிர்விடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உறவு கிரகங்கள்லாம் வந்து ஒரு தசை நடத்துருச்சுன்னா ரொம்ப கவனமாகவே இருக்கணும் துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இல்லை. இதுக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கொள்ளணும். பொதுவாக துளாராசி அன்பர்கள் பொது வாழ்க்கையில் சமுதாயத்தில் நல்லா தங்கள் குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு நல்லா ஒரு அழகான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு நல்லா சிறப்பாக பெட்டராக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே போல் பார்ட்னர்கிட்ட வந்து அவங்க ஆழமாக ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறாங்க. அவங்களுடைய விருப்பு வெறுப்பு என்னென்னு தெரிந்து கொள்கிறாங்க. அதே போல் தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பண்ணுவாங்க, ஒரு சிலது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கும் பிடிச்சாதான் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க, அதை வந்து நிறைவேற்றி தர்றாங்கன்னு சொல்லலாம். கௌரவத்தை வந்து எப்போதுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதிகம் கௌரவத்தை விரும்பக்கூடியவர்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவும் வந்து பார்ட்னர் வந்து இவங்களை வந்து ரொம்ப பெருமையாக பேசணும்னு நினைக்கக்கூடியவங்க. எங்கள் பார்ட்னர் மாதிரி யாருமே வர முடியாது, அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுங்களா, அவர் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சூப்பர் மேனுங்க அவர், எங்கள் ஆள் மாதிரி வரவே வராது, செம்மையான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க பார்வையில் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள். இவங்களை பற்றி அவங்க 4 பேர்கிட்ட வந்து பெருமையாக சொல்லணும்னு நினைப்பாங்க. என் ஆள் மாதிரி வராது, என் ஹஸ்பண்ட் மாதிரி வராது, அவர் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, அவர் ஒரு சூப்பர் மேன். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் இருக்கிறதுலையே வந்து ஒரு பெஸ்ட்டு, அவர் எனக்கு கிஃப்டெல்லாம் வந்து கொடுத்தாலும் அது சூப்பர் கிஃப்டாக இருக்கும், அவர் என்னை நல்லா ட்ரீட் பண்ணுவார் அப்படின்னு பார்ட்னர் வந்து மற்றவங்ககிட்ட சொல்லணுன்னு எதிர்பார்க்கும். அவங்க பார்வையில் இவங்க வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டாகவும் இருக்கணும்னு அதையும் விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து நல்லா வந்து சாப்பாட்டு பிரியர்கள் சொல்லலாம். உணவு விஷயத்தில் வந்து நல்லா ருசித்து ரசித்து சாப்பிடக்கூடியவர்கள். அதே போல் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும். நல்ல ஒரு ஆடை உடுத்துறதுலையும் சரி, இவங்களை அழகாக காட்டுக்கிறதுலையும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள். அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முகப்பொலிவு, வசீகர தோட்டம், ஒரு மனதில் வந்து என்றைக்குமே வந்து அவங்க வந்து இளமையாக இருக்கிறாங்க இந்த ஒரு சிறப்பான எண்ணம். சமுதாயத்தில் அவங்க ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கௌரவத்தோடவும் இருக்கக்கூடியவர்களாகவும் மேற்கண்டவாறு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாகவும் இருக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து ஒரு நார்மல் லைஃப் வந்து சிறப்பாகவே லீட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். அதே போல் குடும்பத்தில் குழந்தைங்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறதும், அதே போல் தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து அதிக ஆர்வம் உள்ளவர்களாகவும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருக்கிறாங்க. இப்படி தான் அவங்களுடைய எண்ணங்களும் ஆள் மனது வெளிப்பாடுகளும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் காணப்படுதுன்னு சொல்லலாம். துலாமை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கும்பொழுது ரொம்ப அந்த வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையாக தான் போகுது. தைரியமாக இந்த ஆண்களை வந்து நம்ம பார்ட்னராக தேர்ந்தெடுத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். துளாராசி பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுடைய காதலும் எப்படி இருக்குது, அவங்க திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்குது, என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய சித்திரை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சித்திரைக்கிட்ட வந்து பேசி ஜெயிக்கவும் முடியாது, ஆர்கியூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க உறவுகள் மேலாம் அவ்வளோ பற்றா வச்சுக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து நெளிவு சுழிவாக அவங்க கடந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விசாகத்துக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்கும். சுவாதி வந்து நிறைய குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி குடும்பத்தை வந்து கொஞ்சம் ஜரூராக எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த 3 நட்சத்திரங்களில் சித்திரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். இந்த துளாராசி பெண்கள் வந்து ரொம்ப அதிபுத்திசாலி, ரொம்ப திறமையானவங்க. ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை செய்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. கல்வியில் வந்து அதிக நாட்டம் உடையவர்கள். அவங்க நல்ல ஒரு சிறப்பான கல்வியும் பெற்றுறாங்கன்னு சொல்லலாம். ஆண் பெண் பேதமின்றி பழகுவாங்க. அவங்களுடைய கடினமான உழைப்பு இருக்கும். தன்முயற்சி உடையவர்கள். கணவர் என்னதான் உழைச்சாலும் அவங்க குடும்பத்தில் வந்து அவங்களுடைய முயற்சியால் ஒரு பொருள் ஈட்டி குடும்பத்தை முன்னேற்றணும்னு பார்ப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து வரக்கூடிய
வரக்கூடிய வாழ்க்கை துணையை வச்சு தான் இவங்க வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இல்லை எப்படி இருக்குதுன்றதெல்லாம் அமைஞ்சிருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஈடுபாடு கொண்டவர்கள், பெரும்பாலும் வந்து முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு செய்யக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் எளிதில் வந்து புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா ஒரு சிலர் வந்து பெரும்பாலும் ஐஃபையாக வாழணும்னு நினைப்பாங்க, லக்ஸுரியாக வாழணும்னு நினைப்பாங்க, பிரம்மாண்டமாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கை துணை வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க, சாதாரணமாக வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வாழ்க்கை துணை வந்து எப்பொழுதும் வேலையிலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்ட்னர் கூட ரொம்ப ஒரு லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஜாலியாக இருக்கணும், ஒரு நேரத்தை அதிகப்படியாக செலவிடணும். ஏன்னா அவங்க அதீதமாக ஆழமாக அவங்களை நேசிக்கக்கூடியவர்கள். அந்த பார்ட்னர் வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும், எல்லாமே அவரோட எப்பவும் இணைஞ்சே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த இடத்துல அவர் வந்து வேலைன்னு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் உண்டாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு கம்யூனிகேஷன் கேப்பும் வந்துடுது. அதனால் வந்து அங்கே வந்து ஒரு அன்பு கிடைக்காத போது அங்கே ஒரு ஏமாற்றமும் ஆயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம். துளாராசி பெண்கள் வந்து சிறப்பாக குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிடுவாங்க, நல்ல புத்திசாலியாகவும் இருப்பாங்க. பெரும்பாலான குடும்பங்களில் இவங்க பேச்சு தான் எடுபடும், இவங்க பேச்சை கேட்டு தான் எல்லாரும் நடப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த வாழ்க்கை வந்து குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சில குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த வாழ்க்கை துணை எடுத்துக்காத போது அங்கே சிக்கலும் உருவாயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம். துளாராசி பெண்கள் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்தை வந்து அவங்க சிறப்பாக கட்டமைச்சு வடிவமைச்சு கொண்டு போயிடுவாங்க. யார் யார் எப்படிலாம் நடந்துக்கணும்னு அவங்க ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துருவாங்க. அவ்வளோ அருமையாக அந்த குடும்பத்துடைய முன்னேற்றமும் நல்லாயிருக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இவங்களை வந்து நம்ம லைஃப் பார்ட்னராக தேர்ந்தெடுக்கும் போது அவ்வளோ வந்து அந்த குடும்பத்துக்கு இவங்க அதிர்ஷ்டமான துணையாகவும் இருக்கிறாங்க. அந்த குடும்ப உறுப்பினர்கள் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க அதீத பற்று வச்சிருப்பாங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் மீதும், பிள்ளைகள் மீதும், கணவன் மீதும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க கிட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னா, இவங்க வந்து என்னதான் அவங்க கிட்ட இருந்தாலும் இல்லாத நினைச்சு ஏங்குவாங்க. இதனாலேயே ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும், ரொம்ப வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தில் அடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு சிந்தனையே இருக்கும். ஒரு நார்மல் லைஃப் போனால் கூட இதை விட மேலே நம்ம டெவலப் பண்ணணுன்ற சிந்தனை போகும்போது அங்கே ஸ்ட்ரெஸ்ஸு உருவாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் உடல்நிலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சகோதரர் உறவு வந்து இவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்காங்க, பாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இவங்களே அவங்கள வந்து கண்டுக்கலனா கூட அவங்க வந்து இவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்கு குடும்ப உறவுகளால் பிரச்சனை ஏற்படும், அதையும் வந்து இவங்க வந்து டேக்கிள் பண்ணி கொஞ்சம் அனுசரித்து போகணும். இவங்க வந்து இவங்க முன்கோபத்தையும் பிடிவாதத்தையும் நீக்கும் போது இவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குது. இவங்ககிட்ட நிறைய நல்ல குணங்களும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, இவங்களுக்கு இல்லாட்டி கூட மற்றவங்களுக்காக இவங்க வந்து முன்னணி எல்லா செயல்களையும் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான குணங்கள் இருந்தாலும் இவங்களுக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும், ரொம்ப ஹார்ஷாக பேசிடுவாங்க. இருந்தாலும் பூ போன்ற மென்மையான மனதுடையவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இப்பேற்பட்ட துலா ராசி லக்னத்திற்கு யார் மீது வந்து அதிகப்படியான ஈர்ப்பு வருது? ஏன்னா அவங்க யார் வந்து ஒரு நண்பராக உறவராக வராங்க, ஒரு துணையாக வராங்க, யாரால் இவங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு காற்று ராசி, நெருப்பு ராசியான மேஷம், சிம்மம், தனுசு இவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறாங்க. அவங்களால இவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ஆனால் அவங்களால இவங்களுக்கு மன உளைச்சலம் உண்டாகும். மகரம், கும்பம் கூட இவங்களுக்கு வந்து ஒத்து வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். இதில் பெரும்பாலும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இவங்களுக்கு எப்படி இந்த காதல் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகுதா, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சித்திரைக்கு காதல் வரும், சக்ஸஸ் ஆகும். இவங்களுக்கு வந்து இந்த 5ஆம் வீடுலாம் சிறப்பாக இருக்கும்போது தான் அந்த காதல் வாழ்க்கையே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே ஒரு கிரகம் இருக்குதுனால காதல் வரும், ஆனால் அவங்களுக்கு கிரகங்கள்லாம் சிறப்பாக இல்லைன்னா அங்கே திருமணத்திற்கு பிறகு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சுவாதிக்கு காதல் வரும், ஆனால் பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை. அதே போல் விசாகத்துக்கும் வந்து காதல் வரும், ஆனால் இவங்க வந்து குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்ப வாழ்க்கையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு சிலருக்கு வந்து கூடுதல் உறவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு எப்போ வந்து காதல் சக்ஸஸ் ஆகும்? இவங்களுடைய 5ஆம் இடமே வந்து சனியுடைய வீடாக இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து ஒரு சுப கிரக தொடர்பு வரும்பொழுது, ஒரு புதன், குரு, சுக்கிரன் இருக்கும்போது காதல் வரும். சரி, இந்த காதல் வந்து கல்யாணம் ஆக
ஆகுமா, இந்த கல்யாணம் இவங்க லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகுமான்றதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. இப்போ ஒரு 5ஆம் பாவம் 5ஆம் பாவாதிபதி 7ல் இருப்பது, 7ஆம் பாவாதிபதி 5ல் இருப்பது, 5, 7 அதிபதிகள் தொடர்பு கொள்வது, அதே போல் 5ஆம் அதிபதி குருவுடைய சாரத்தில் இல்லை சுயச்சாரம் பெற்று சுபர்கள் பார்க்கப்படுவது, 2, 5, 7, 11 சம்பந்தப்படுவது, இப்படிலாம் இருக்கும்போது இவங்களுக்கு காதலும் உண்டாகி அது திருமணமும் ஆகி அவங்களுடைய கிரக அமைப்புகளும் சரியாக இருக்கும்போது வெற்றிகரமான காதல் வாழ்க்கையாக காலம் முழுவதும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு ஒரு கலத்திர தோஷமோ தார தோஷமோ இருக்கும்போது அங்கே ஒரு கூடுதல் உறவும் ஏற்பட்டுருது, திருமணத்தில் பிரச்சனையாக ஆயிடுது அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ துலா ராசியில் ஒருத்தவங்க காதல் பண்ணிடுறாங்க, அவங்களுடைய காதலை எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிக்கலாம், அந்த பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த துலாம் ராசிக்கு 5வது இடமே கும்ப வீடாக வரும். அது காலச்சக்கரத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எப்படி காதல் வரும்னா திடீர்னு முன்பின் தெரியாதவர்களுக்கு மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்துடும். ஒரு திடீர்னு ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு முன்பின் தெரியாதவங்களை பார்த்துட்டுனா சடனாக ஒரு அஃபெக்ஷன் வந்துடும். ஒரு ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட இவங்களுக்கு அஃபெக்ஷன் வந்துடும். திடீர்னு அவங்களே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ப்ரப்போசலும் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு காதலன் காதலி இவங்க காதல்னு வந்துருச்சுன்னா அந்த காதலே இவங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய 5ஆம் அதிபதி சனி அவங்களுடைய ராசியில தான் உச்சமடையும். நீங்கள் காதலிச்சிட்டிங்கனாலே அவங்க காதலன் காதலி அவங்க உச்சம் அடைஞ்சிருவாங்க, அவங்க ஒரு பெரிய ஆள் ஆகிடுவாங்க, நீங்கள் அவங்க காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஆகிடும். நிறைய விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போயிடணும். காதலுக்காக உங்கள் ஐடென்டிஃபை உங்களுடைய உங்களுடைய அடையாளத்தையே நீங்கள் தொலைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காதலில் நீங்கள் ஏன்னா அவங்க உங்களை விட ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்கிறவங்களா இருப்பாங்க கோபத்தில் இதில், அதனால் நீங்கள் நிறைய விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதே போல் அவங்க பார்ட்னருக்கு சோஷியல் கேஜெட்லலாம் நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அதே போல் அவங்க முன்பின் தெரியாதவங்களை யாருக்கிட்டையும் சகஜமாக பழகுவாங்க. அதே போல் அவங்க ஒரு குளோபல் பேடாகவே இருப்பாங்க, ஒரு நல்ல வித்தகாரங்களாக இருப்பாங்க. ஒரு கம்யூனிகேஷன்லேயோ இல்லை ஒரு லேட்டஸ்ட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலையோ இல்லை ஒரு அப்டேட்டடாக எல்லா விஷயங்கள் இருக்கிறதுலையோ அவங்க ரொம்ப சிறப்பானவங்களாக இருப்பாங்க, ரொம்ப நாலேஜ் பர்சனாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிந்த ஒரு போலீஸ் மாதிரி எல்லா நுணுக்கங்களையும் கற்று வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் எப்போ கிடைக்குதோ அப்போ அனுபவிச்சுக்கணும். எப்போ நீங்கள் காதல்னு பண்ணிடுறீங்களோ அப்போ அவங்க காதலன் காதலிக்கிட்ட நீங்கள் டவுன் டு எர்த்தாக இருக்கும்போது தான் உங்கள் காதல் சிறப்பாக இருக்கும். முன்பின் தெரியாதவங்களை நீங்கள் திடீர்னு பார்த்த உடனே நீங்கள் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்ட அதிகம். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷனையோ ஒரு அழகையோ ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனையோ பார்த்தோன்னே நீங்கள் ஈர்ப்பு படக்கூடியவங்களை முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் நீங்கள் எப்போ காதல்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்தும் அதே போல் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் நீங்கள் நம்பி வரக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலுமே துலா ராசி லக்னக்காரர்கள் அவங்களுடைய துணைக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. என்ன பிரச்சனைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. குழந்தைக்காக வாழணும், நம்ம குடும்பத்துக்காக வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள். நீங்கள் சனி உங்கள் ராசியில் உச்சமடைகிறதுனால ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சக பணியாளர்கள், உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க, அக்கம் பக்கம் இவங்கக்கிட்டலாம் உங்கள் பர்சனல் லைஃப்பை சொல்லக்கூடாது. சொல்லிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். அவங்களே உங்களுக்கு எதிரியாகவும் மாறக்கூடிய வாய்ப்பும் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். துலா ராசி லக்னம் என்னதான் திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவாக இருந்தாலும் நிறைய விட்டு கொடுத்து போயிடுவீங்க. பிரிவு என்பது ரொம்ப ரேராக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேசிக்காகவே நீங்கள் ரொம்ப அன்புணர்வும் ஒரு ஒற்றுமையும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நேசம் பாசனம் உங்ககிட்ட இருக்கும். பிடிச்சிட்டு அவங்கள விடவே மாட்டீங்க. அந்த காதலுக்காக அந்த உறவுக்காக ஸ்டபனாக இருக்கக்கூடியவர்கள் அதான் துலா ராசி லக்னக்காரர்களை நம்ம பார்ட்னராக அடையும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு ஒரு டீப் லவ், ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நேசமும் பாசமும் உடையவர்கள்னு சொன்னால் அது மிக கிடையாது.